இன்றைக்கி மார்கழி 9வது பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு பாசுரம். இன்றைக்கி வெண்மங்கல் பிரசாதம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூப்பம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ, மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ, அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். மகாபாரதத்தில் ஒரு கிளைக்கதை வரும். கிருஷ்ணனுடைய அம்மா யசோதை இருக்கா இல்லையா, யசோதைக்கு ஒரு அண்ணா இருந்தான், கும்பகர்ணன் அப்படின்னு பேர். சில பேர் கும்பன் அப்படிமா, சில பேர் கும்பகர்ணன் அப்படிமா. இந்த கும்பகர்ணுக்கு ஒரு பொண்ணு வந்து அங்கே கோகுலத்து பக்கத்துலேயே இருந்தான். யசோதை கிருஷ்ணன் படுத்துகிற பாட்டில் அவங்க கூட பின்னால் ஓடுறதே நேரம் சரியாக இருந்தது. ஏன்னா எல்லா இடத்துலையும் போகிறது, வெண்ணெயை திருடுறது, தயிரை திருடுறது அப்படின்னு அவங்க கூட ஓடுறதுலேயே டைம் சரியாக இருந்தது. அண்ணநாத்துக்கெல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இடையர் குலத்துக்கு அங்கே தலைவனாக இருந்தான். நந்தகோபர் இருக்கிற மாதிரி அங்கே கும்பகர்ணன். அந்த ஊரில் என்னாச்சு, திடீர்னு ஒரு 7 காளை, முரட்டு காளைகள், அசுர காளைகள் ஊருக்குள்ள வந்து ஒரே அட்டூழியம் பண்ணி இருந்தது. இருக்கிற பசுக்கள், ஆடு, கோழி எல்லாத்தையும் இது பண்ணி வீட்டில் பண்ணி அதை வந்து அந்த ஊருக்கார, அந்த கிராமத்துக்காரா யாராலையும் பிடிக்க முடியல. அந்த ஏழையுமே வர்றவாளெல்லாம் முட்டி கொள்ளும். அந்த மாதிரி 7 முரட்டு காளைகள். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் வந்து பரிசு தரேன் பிடிக்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கூட யாராலையும் பிடிக்க முடியல. பிடிக்க வந்த வாழெல்லாம் கொண்டுட்டு 7 காளைகளுக்கு. அது பின்னால்தான் தெரிய வருது, அந்த 7 காளைகள் யார் அப்படின்னா, முற்காலத்தில் கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னால அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த ஒரு போர்ல தேவர்களை ஜெயிக்க வச்சிருவார் மகாவிஷ்ணு. அதுல தோத்த அசுரர்கள் பெருமாள் வந்து இங்க கோகுலத்துல ஸ்ரீகிருஷ்ணனா இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அந்த 7 அசுரர்கள் காளை ரூபத்துல இங்க வந்திருப்பான். இது இப்படி போயிட்டு இருக்கும். அப்போ அந்த கும்பகர்ணன் வந்து அந்த ஊருக்காராள்கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, இந்த 7 காளைகளும் யாரு வந்து அடக்குறாளோ அவளுக்கு என்னுடைய பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவான். ஆமா, இவன் தான் ரொம்ப நாள் அப்போ வரல, அதனால வந்து தெரியல. ஊர்ல அனௌன்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி காளைகள் நடக்கிறவாளுக்கு என் பொண்ணு நப்பின்னை அப்படின்னு. இந்த கும்பகர்ணனோட பொண்ணு வந்து நப்பின்னை. பேர் ரொம்ப அழகான பேர். இந்த நப்பின்னை வந்து இந்த பாசுரத்துக்கு அப்புறம் அடுத்து வர்ற பாசுரங்கள்ல எல்லாம் சொல்லியிருப்பா ஆண்டாள் நப்பின்னை. அந்த நப்பின்னைக்கு இங்கேதான் தூப்பம் போட்டிருப்பா. தூப்பம் கமழன்னு சொல்ற மாதிரி தூப்பம் போட்டது இந்த பாசுரம். ஒரு நாள் யசோதை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அண்ணனை போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை கூடுவா. வாடா போய் மாமா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு. சரி வா அப்படின்னு கிளம்புவான். அந்த ஊர் எல்லையில போன உடனே அந்த 7 காளைகளுக்கும் தெரிஞ்சிடும் யாருக்காக நம்ம இந்த ரூபத்துல இருக்கோமோ, யாரை கொல்றதுக்காக இந்த ரூபத்தை நம்ம எடுத்தோமோ அவன் வந்துட்டான்னு அவளுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஊர்ல எங்கெங்கயோ இருந்த 7 காளைகளும் ஒன்னா சேர்ந்து அப்படியே கிருஷ்ணனை வந்து கொல்றதுக்கு வரும் வேகமா. இவன் அம்மாக்கு முன்னால குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பான். யசோதைக்கு தூக்கி வாரி போட்டுரும். அந்த 7 காளைகள் ஒரே சமயத்துல வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாது. ஊர்க்காரெல்லாம் வந்து திகைச்சு போய் நின்றுவான். ஏன்னா ஒரு காளையவே அடக்க முடியாது, 7 சேர்ந்து வந்தா என்ன பண்ணுவா? எல்லாரும் நின்றுப்பா, கை ஓடாது, கால் ஓடாது. கிருஷ்ணன் வந்து அப்படியே ஒரே சமயத்துல எல்லா காளையும் நிறுத்திடுவான். 7 காளையும் 7 நிறுத்தி பக்கத்துல மரத்துல இருக்கிற ஒரு கயிறு எடுத்து
எல்லாத்தையும் சேர்த்து கட்டுவான். சேர்த்து கட்டிண்டு அதை அப்படியே இழுத்துன்னு போவான். இந்த குழந்தையெல்லாம் இந்த பொம்மை கயிறை கட்டி இழுத்துன்னு போகும் பாரு, அந்த மாதிரி இழுத்துன்னு போவான். இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். யாருன்னு சும்மா இவன் வந்து நப்பின்னைக்கு அத்தை பிள்ளை கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி இவா போறதுக்கு முன்னால தகவல் வந்து கும்பகனுக்கு போயிடும். சந்தோஷமாக அத்தை புள்ள அங்க தங்க புள்ள கிருஷ்ணன் 7 காலையும் அடக்கி அது பொம்மையை இழுத்துன்னு வர்ற மாதிரி இழுத்துன்னு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். வந்து பார்த்தா தர இழுத்துன்னு வரான். ஒரே சந்தோஷம், பெருமை, மகிழ்ச்சி எல்லாருக்கும் அந்த கும்பகனுக்கு. நான் மறந்தே போயிட்டேனே கிருஷ்ணனை அப்படின்னு சொல்லி அந்த நப்பின்னையை கல்யாணம் பண்ணி வைப்பான். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 அவதாரங்கள்ல கிருஷ்ணனுக்கு வந்து இந்த நீலாதேவி கல்யாணம் நடந்தது. அதான் நப்பின்னை அப்படின்னு சொல்லுவாங்க. நப்பின்னை. நம்ம கதைகள்லாம் வந்து கதையா பார்த்து அந்த கதையை மட்டும் புரிஞ்சுண்டு பக்தி பண்றது ஒரு விதம். ஆனா நம்மளுடைய கதைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த புராணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த புராணங்கள்லாம் வந்து வெறும் கதை மட்டும் கிடையாது. நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி முக்கியமான ஏதாவது ஒரு கருத்து இருக்கும். ஒரு கதையில ஒரு கருத்து, முக்கியமான ஒரு கருத்து இருக்கும். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, ஒரு மைய கருத்து இருக்கும். அந்த கருத்தை வந்து ஏதாவது ஓரத்துல யோசிச்சு பார்த்தாதான் புரியுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி வச்சிருவா நம்ம புராணங்கள்ல. அதான் அங்க ஒரு சூட்சமே. இப்ப அது இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு நேரடியா சொன்னோம்னு வச்சுக்கோ, அந்த கதை இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்காது. இத்தனை வருஷ காலங்கள், பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த கதைகள்லாம் இன்னும் நிற்காது. அது வந்து ஒரு எஸ்ஐ மாதிரி ஆயிடும். மனுஷனுக்கு வந்து 5 புலன்கள். புலன்கள் வந்து 5. அந்த புலன்களுக்கு மேல உடல், அப்புறம் மனசு, மொத்தம் எவ்வளாச்சு? 7. இந்த 7 அடக்க தெரிஞ்சவன் ஆத்மாவை உணர்ந்துவான். இந்த ஆத்மாவை உணர்ந்தவன் பகவான் பக்கத்துல போயிடும். இதான் வந்து தத்துவம். இதான் இந்த 5 புலன்கள்ல அடக்காததுனால என்ன ஆகும், ஏன் இதை அடக்கணும்னு எல்லாரும் பெரியவாள்லாம் சொல்றான். இது இந்த மாதிரி கிருஷ்ணனோட ராசலீலைன்னு சொல்லுவோம். கிருஷ்ணனோட ராசலீலைகள் எல்லாமே இந்த தத்துவத்துக்குள்ளதான் இருக்கும். இது ஏன் வந்து அந்த 5 புலன்களை அடக்கணும்? இந்த 5 புலன்களை அடக்காததுனால என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கையில வந்து அறியாமை, சோம்பேறித்தனம், பொறாமை, இந்த மாதிரி அசுர குணங்கள் இருந்துட்டே இருக்கும். இது இருக்க இருக்க பகவான் பக்கத்துல போறது ரொம்ப கஷ்டம். பகவானை வந்து மனசுல உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஆண்டாள் வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்ங்கிறத முதல் பாசுரத்துல வச்சான். கண்டிஷன்ஸ் எல்லாம் அடுத்தது. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், காத்தால எந்திரிக்கணும், குளிக்கணும், நெய்யுண்ணும், பாலுண்ணும், எல்லா சட்டத்திட்டங்கள்லாம் 2வது பாசுரம். ஃபர்ஸ்ட் என்ன வேணும், என்ன சொன்னா, மதி நிறைந்த நன்னாள். பகவானை வந்து உன்னுடைய அறிவிலையும் சிந்தனையிலையும் ஃபர்ஸ்ட் உட்கார வச்சுட்டு தான் பூஜை ரூமுக்கு போகணும். பூஜை ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கமான்னு பாத்துறோம் இல்லையா. விளக்குல வந்து நல்ல நேத்திரமா நெய் ஏத்துறவாங்கிறது 2வது பட்சம். விளக்கு ஏத்துறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு பாத்துக்கணும். அதுதான் முதல் படி. இந்த மாதிரி நான் சொன்னாலும் நீ பாட்டு தூங்கின்னு இருக்கியே, காது செவிடா உனக்கு. உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிட. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கவல துயில் அணை மேல் கண் வளரும் மாமான் மகளே அப்படின்னா, நம்மளுடைய இந்த லௌகிக்க வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுதான் பகட்டு. அந்த பகட்டை தான் சொல்றான். தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கரியன்னா படாடுவோம், அவன் படுத்துன்னு இருக்கோம். படுத்துன்னு இருக்கோம்னா என்ன அர்த்தம், கண்ணு முழிச்சுட்டே படுத்துட்டு இருக்கோம்.
இந்த அறியாமையினால ம். ஆண்டாளுக்கு முன்னால கீதை, ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் வந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. அப்படி இருந்தாலும் ம். நமக்கு சில விஷயங்கள் எட்ட மாட்டேங்கிறது. ம். ஏன் எட்ட மாட்டேங்கிறது அப்படின்னா, நம்ம கதைகள்ல வந்து கருத்து, மைய கருத்தை வந்து ம். சூட்சுகமா வச்சிருவா. ம். அதனால உங்களுக்கு புரியலையே ம். அப்படின்னு ஊமையா செவிடா நான் சொல்றதை கேளுங்கோ அவ்வளோ. அப்படின்னு சொல்றது இந்த அவசரம். நப்பின்னை கதை. ம். கரெக்ட். மண்ணாந்து. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அப்படின்னா ம். நீண்ட தூக்கம். ம். ஏன் நீண்ட தூக்கம் அப்படிங்கிறா? வாழ்க்கை பயணம் இல்லையா? ம். என்டையர் வாழ்க்கையில ம். ஒரு இதை கூட நம்ம யோசிக்காம ம். அப்படியே இருக்கோம் இல்லையா? ம். அதனால தான் சொல்றது ம். பெருந்துயில், மிகப்பெரிய தூக்கம். ம். அப்படி இருக்கிறத ம். சொல்ற ஆண்டாள். அதனால ம். ஆண்டாளை பத்தி ம். இந்த மார்கழியில சிந்திப்போம், மனசு பூரா ஆண்டாளை வச்சுப்போம். ஆண்டாளை நினைச்சுப்போம். ம். அவ கை பிடிச்சின்னு நம்மளை கரை சேர்த்திருவா. கரெக்ட். ஓகே, சூப்பராக இருக்கு. ஓகே, தேங்க்யூ.